அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த ஜூலை மாதத்தின் சிறப்பு பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோங்க. ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலும், ராகு பகவான் கும்பத்திலும், கேது பகவான் சிம்மத்திலும் சஞ்சாரம் செய்றாங்க. அதே போல குரு பகவான் கடக ராசியிலும் சஞ்சரிக்கிறாங்க. மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ரிஷப ராசியிலும், மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களும், அதே நேரத்தில் சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசியிலும் சஞ்சரிக்கிறாங்க. ஜூலை மாதம் 5ஆம் தேதி கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கும், அதே நேரத்தில் ஜூலை மாதம் 17ஆம் தேதி மிதுனத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கடகத்திற்கும் பயிற்சியாக போகிறாங்க. இதுதான் இந்த மாதக்கோள்கள் மற்றும் ஆண்டுக்கோள்களுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்வு காலகட்டங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்கள் வைராகிய குணம் படைத்தவர்கள், கர்வம் கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னு அதை யார் தடுத்தாலும் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அதே விஷயம் தனக்கு தப்புன்னு தெரிஞ்சதுன்னா யார் செய்ய சொன்னாலும் அதை செய்ய மாட்டாங்க. ஸோ மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை கொண்டவர்கள், இளகிய மனம் கொண்டவர்கள், ரகசியம் காக்க தெரியாத நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து சீக்ரெட் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. யார் என்ன கேட்டாலும் எல்லாத்தையும் சொல்லிடுது. ஆனால் மற்றவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் கெடுதலை செய்யக்கூடாதுன்னு நினைத்த நபர்களும் இந்த தனுசு ராசி என்பவர்கள். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் எனக்கு மட்டும் எங்கேருந்து தான் வராங்களோ இந்த எதிரிகள், நான் நண்பர்களாக நினச்சவங்க கூட இன்றைக்கி எனக்கு எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு நிலை, நான் நல்லதுன்னு நினச்சி பண்ணது கூட இன்றைக்கி எனக்கு கெடுதலாக வந்து நின்றுருக்குங்க. யாரை நம்புறதுனே எனக்கு தெரியலைங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க? நம்ம ஒரு விஷயத்துக்காக இலக்குகளுக்காக ஓடிட்டுருக்கோங்க. நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் குறை சொல்லணும், நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் குத்தம் சொல்லணும், நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் வீழணும் அப்படின்னு நினச்சி நமக்கு எல்லா விதமான இடையூறுகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்காங்க. காலப்போக்கில் மாறி மாறி ஓகே இவங்களெல்லாம் விட்டு விலகி போகவே முடியாதா? இல்லை இவங்கெல்லாம் நம்மளை விட்டு விலகி போகவே மாட்டாங்களா? நம்ம உண்டு நம்ம வேலைன்னு தானே இருக்கிறோம். நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி மன வேதனையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கட்டாயமாக இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஜூலை மாதத்தில் நிறைய மாற்றங்களை கொடுக்குது. வேலை செய்கிற இடத்துல எனக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள் தான். ஏன்னா எல்லா வேலையும் என்கிட்டயே கொடுக்குறாங்க, எல்லா வேலையும் என்னையவே செய்ய சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ அல்லது ப்ரொமோஷனோ சேலரி இன்க்ரிமெண்ட்டோ மற்றவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. என்னை விட வயசு கம்மியாக இருக்கிறவங்க, என்னை விட அனுபவம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்கன்னா என்னுடைய நிலை எனக்கு மட்டும் வேலை வாங்குறது மட்டுமே குறியாக இருக்கிறாங்களே தவிர எனக்குன்னு ஒரு நேரங்காலங்கள் வரவே வராதான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய வேலைக்கு உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த வேலையில் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ உங்களுக்குன்னு ஒரு நிரந்தர தொழில் அப்படிங்கிறது, நிரந்தர வேலை அப்படிங்கிறது டெம்பரவரியாக இருக்கிறவங்களோட பர்மனெண்ட்டாக மாறக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உருவாகும். வேலை விஷயமா வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்வீங்க. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாக போகுது. கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ஜாப்ஸுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா 2ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய கல்வி ஸ்தானத்து மேலே, தனஸ்தானத்து மேலே இந்த குருவுடைய பார்வை படுறதுனால நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய யோகமாக இருக்க போது சொன்ன வேலையை செஞ்சு முடிப்பீங்க. இந்த டைமில் இந்த வேலையை நான் செஞ்சு முடிக்கிறேன், எனக்கு இது கொடுங்க, இந்த ப்ரொமோஷன் கொடுங்க, இந்த சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுங்க, இந்த டிரான்ஸ்ஃபர் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ பதவி உயர்வு ப்ரொமோஷன்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இதனால் நிறைய வெளியூர் மற்றும் வெளிநாடு வேலைகளுக்கு உண்டான யோகங்கள் கூட இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ஏன்னா 12ஆம் பாவகத்தில் அதாவது குருவுடைய பார்வைப்படும் போது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. தொழில் ரீதியாக நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த தொழிலில் எப்படியாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், நம்மளோட இலக்குகள் அடையணும், இந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், இது வரைக்கும் யாருமே செய்ய முடியாத அளவுக்கு உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி யோசித்து ஆரம்பித்த இடத்துலையே ஒன்று நின்றுட்டு இருக்கிறீங்க. எப்படியாவது இந்த இலக்குகளை அடையணும், நம்ம பிஸ்னஸில் யாருமே வாங்காத ஒரு நல்ல பேர் வாங்கணும், ஏன்னா நமக்குன்ற ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தொழில் மூலமாக கண்டிப்பாக அதை உருவாக்கலாம்னு நல்லபடியாக உங்களுக்கு தெரியும். அந்த தொழிலில் கட்டாயமாக சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உருவாகும். இதுவரைக்கும் யாருமே செய்ய முடியாத அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலில் கொண்டு போவீங்க. அதுக்குண்டான ப்ரொமோஷன் பிராண்டிங் எல்லாம் பண்ணி
உங்கள் பிஸ்னஸை நல்ல லெவலில் கொண்டு போய் அதில் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் உருவாகும். நிறைய மாற்றங்கள் படுவீங்க. புதிய கூட்டாளிகளுடைய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது பெறுவீங்க. பார்ட்னர்ஷிப் மூலமாக உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போய் பல பிரான்ச்சஸ் உருவாக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகும். ஸோ உங்களுடைய தொழிலில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுற அளவுக்கு யோசனைகள் வருங்க. இது ஒரே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படிங்க, நம்ம பல பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு விதத்தில் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தனஸ்தானத்தில் இந்த குருவுடைய பார்வைப்படுறதுனால பணங்காசு புரளக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. பண தேவைகள் கரெக்டான நேரத்தில் பூர்த்தி ஆகும். இது மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சேர்ந்து ஒரு சில பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை உங்கள் குடும்பத்திலேயே சில நபர்களை வச்சு உங்களுக்கும் புதிய ஒரு தொழிலை உருவாக்குற அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். நீண்ட நாட்களுக்கு உண்டான திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சுன்னா மன உளைச்சல் அப்படிங்கிறது குறையும். ஏன்னா நிறைய இடத்துல போய் பொண்ணு பார்த்து நிறைய பசங்க பார்த்துட்டு போயிட்டாங்க, எதுவுமே எனக்கு செட் ஆகலை, இதனால் மேரேஜ் ப்ரப்போசல் அப்படிங்கிறது ஒன்று வந்தாவே அலர்ஜியாக இருக்குதுங்க. பேசாமல் இதெல்லாம் விட்டுட்டோம், கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணாமல் கூட இருந்துக்கலாமே தவிர இந்த பொண்ணு பார்க்குறதோ இந்த மாப்பிள்ளை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாங்க. அந்த ஜாதக பொருத்தங்கள் பார்க்குறது, கோயிலுக்கு வர சொல்லி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு அலர்ஜியாக இருக்குது. ஏன்டா இந்த திருமண பந்தத்துக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அந்த மன உளைச்சல் கூடி சீக்கிரத்தில் குறைய போகுதுங்க. உங்களுக்கு திருமண பந்தங்கள் அப்படிங்கிறது கை கூட போகுது. ரொம்ப நாள் திருமண தடைகள் இருந்தவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். நீண்ட நாள் திருமண தடை முழுமையாக அகலுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதனால தானே மற்றவங்க மத்தியில் நமக்கு இவ்வளோ பெரிய அவப்பேருங்க. இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னுமா குழந்தை பெற்றுக்கல, இன்னுமா தள்ளி போட்டிருக்கிறீங்க, நல்ல ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், நல்ல டாக்டரை போய் பாருங்கள், இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளா வேண்டாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாங்கிறதுக்காக ஒரு சில முடிவுகள் எடுத்தோம். இன்றைக்கி அதுவே நமக்கு எவ்வளோ பெரிய தொந்தரவாக மாறிடுச்சு. இந்த காரணத்தினாலே நமக்கு குழந்தை உருவாகிறதுலே சில தடைகள் ஏற்பட்டுன்னு சொல்லி நிறைய மன உளைச்சல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகுங்க. மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது குறையும். ஆரோக்கியமான உணவுகள் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்ல விதமான ஒரு உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, இதனால் நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள், இன்றைக்கி குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் சண்டை போட்டு 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது நல்லா இருந்த குடும்பம் இன்றைக்கி கல் மேலப்பட்ட கண்ணாடி மாதிரி ஆளுக்கு ஒரு திசையை செதஞ்சு போய் கிடக்கிறோம். இந்த குடும்பத்தை நல்ல விதமாக மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாதா? இந்த பிரச்சனைகள்லாம் எங்களுக்கெல்லாம் தீரவே தீராதா? அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்போ தீர்ந்து கணவன் மனைவி கூட எல்லாம் நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது எப்போ தான் மேலோங்கும்? ஏன்னா காரணமே இல்லாமல் குடும்பத்தில் இன்றைக்கி நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதுகாப்பு இல்லாமல், அவங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்த முடியாமல் இன்றைக்கி ஆளுக்கு ஒரு திசையில் வாழ்கிற மாதிரி ஒரு சூழலை. ஒரே வீட்டில் தாங்க எல்லாருமே இருக்கிறோம், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லை. இந்த நிலைகள் எப்போ தான் மாறும்? அதே நேரத்தில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள், ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டோம், இனிமேல் வாழ்க்கையில் எந்த ஒரு உறவும் தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்மளை தேடி வந்த ஒரு உறவுங்க. இந்த உறவுகள் இன்றைக்கி நல்ல ஒரு பலத்தை கொடுத்துட்டு எல்லாமே நீங்கள் தான், எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்து இன்றைக்கி காரணமே இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைகள் உருவாக்கிட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான் சொல்லி எங்களை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள். நானாக தேடி போகல, என்னை தேடி வந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு என் கையை மீறி போயிடுச்சு, மறுபடியும் அந்த உறவுகள் தேடி வராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. அதே நேரத்தில் லவ்வர்கள்ஸ், அதாவது காதலர்கள் மத்தியில் சில பிரச்சனைகள் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. காரணம் இல்லாமல் சின்ன சின்ன சண்டையினால இன்றைக்கி இந்த உறவுகள் ரிலேஷன்ஷிப்பே வேணான்னு பிரேக் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலைகள், இந்த உறவுகள் திருமணம் வரைக்கும் போகுமாங்கிற சந்தேகங்கள் எங்களுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு உறவு முறைகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2ஆம் பாவகத்தில் குடும்பஸ்தானத்து மேலே குருவுடைய பார்வைப்படுறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழந்தைகள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரே குடும்பமும் ஒன்றா வாழக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உருவாகும். காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் தீர்ந்து உங்களுடைய லவ் ப்ரப்போசலை மேரேஜ் வரைக்கும் அக்செப்டன்ஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் உருவாகுங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க, தன்னை வேண்டான்னு சொல்லி விலகி போனவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது நீண்ட நாட்கள் பிரச்சனை உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். இந்த லைஃப்பை செகண்ட் மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகிற அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஒரு இடம் வாங்கணுங்க, நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்துருக்கேன். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இதே மாதிரி இருக்கிறது? நமக்குன்னு ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல சொந்தமாக வீடு கட்டணும். வாடகை வீட்டில் வாழ்ந்த வரைக்கும் போதுங்க, இனிமேல் சொந்த வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு அடையாளத்தை உருவாக்கத்துக்கு நிறைய முயற்சி எடுக்கிறோம்.
அதுக்கு தேவையான பண தேவைகள், நிதி நெருக்கடிகள் அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு சரியான தேவைகள் பூர்த்தி ஆகாதனால கடன் சம்மந்தப்பட்ட விஷயம், கடன் வாங்கியாவது இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு யோசிக்கிறேன். அந்த கடனும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் சொந்தமாக இடம் வாங்குறதுக்கான முயற்சிகள், ஒரு லோன் போட்டாவது இடம் வாங்குவீங்க, ஒரு லோன் வாங்கியாவது அந்த இடத்துல வீட்டை கட்டுவீங்க, கடனுடன் வாங்கியாவது காரோ பைக்கோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது கட்டாயமாக இந்த ஜூலை மந்த்துக்கு இந்த நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டங்கள். அந்த டைம்லேயே உங்களுக்கு இதுக்கு உண்டான யோகங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை கரெக்டான மருத்துவ முயற்சினால அதுக்கு உண்டான தீர்வுகள் அப்படிங்கிறது இருப்பீங்க. கரெக்டான உணவு பழக்கவழக்கம், நேரத்தில் சாப்பிட்றது, கரெக்டான நேரத்தில் தூங்குறது, ஆரோக்கியமான உடற்பயிற்சிகள் மூலமாக நீண்ட நாள் தொந்தரவுகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போகுது. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இது வரைக்கும் உங்கள் குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கட்டும், சொந்த முயற்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். நீண்ட நாள் ஞாபக மறதிகள் குறைஞ்சி கல்வியில் இருக்கக்கூடிய வீண் விரயங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும். உங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் விருப்பப்பட்ட துறையை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மூலமாக நீங்கள் ஆசைப்பட்ட துறையை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், காரணமே இல்லாமல் கடன் வாங்கிட்டேன், அந்த கடனால் இன்றைக்கி நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், இன்றைக்கி கடன் வாங்கினதுக்கு காரணம் தான் அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான காரணம் தான். ஏன்னா விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தது, ஓகே இந்த மாதம் பிரச்சனையை தீர்த்துக்கலான்னு சொல்லிட்டு கடன் வாங்கினேன், அடுத்த மாதம் வரும்போது மறுபடியும் வேற ஒருத்தர் கடன் வாங்கி இன்றைக்கி தேவையில்லாத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த காலகட்டங்களில் ஈடேறும். ஏதாவது லோன் மூலமாகவோ அல்லது பழைய சொத்துக்கள் விற்பனை மூலமாகவோ நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வர வேண்டிய தொகைகள் மூலமாகவோ அந்த கடனை அடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையை தெரிஞ்சுட்டு அதற்குண்டான திசா புத்திகளை தெரிஞ்சு சில காரியங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.